100 காசு 200 காசு தான் அவன் இல்லையா மச்சான் என்னடா கிடக்கு மச்சான் அவ்வளோ பெரிய காசு தேவையில்லை மச்சான் என்னடா கிடக்கு நீ இல்லை வச்சிரு 500 550 600 ஒரு ஆளுக்கு 200 3 பேருக்கு 600 அண்ணா உண்மையா இந்த காசு உங்களுக்கு காணுவாங்க இது காணுமா உண்மையா காணுவா சத்தியா சொல்லுங்க மனச்சாட்சி சொல்லுங்க மனச்சாட்சியா காணும் அண்ணா 3 பேருக்கு 600 காசு இந்த போட்டுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 6000 காசு கொடுப்போம் நன்றி அண்ணாஜி ஏய் கைஸ் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் எங்களோட கடற்கரையில் இருக்கிறோம் இப்போ எல்லோரும் வந்து அந்த போட்டில் போகணும்னு சொல்லி எல்லோரும் ஆசைப்பட்றாங்க ஆனால் அதுக்குரிய காசு வந்து கூட அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களோட கடற்கரையில் வந்து அப்படியெல்லாம் இல்லை இந்த நம்மளோட அண்ணன் இருக்கார் ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ எடுக்கிறீங்க 200 தான் எடுக்கிறாரு நீங்கள் கஜூர்னா பீச்சுக்கு போனீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 8 பேர் போகிறதுக்கு 3000 எடுக்கிறாங்க ஆனால் ஒரு ஆளுக்கு 200 படி பார்த்தா கூட அவ்வளோ பெரிய காசு வராது இன்றைக்கு நாங்கள் இந்த ட்ரிப்பை போக போகிறோம் வாங்க நம்ம போகலாம் ஓகே 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 என்ன இங்க இந்த 200 போமா போவோம் ஒரு பிரச்சனையும் இல்லையா ஒரு பிரச்சனையும் இல்லை காசு உன்னோட இருக்கா இருக்கு கொடுப்போம் பிரச்சனை இல்லை அண்ணா காசு நாளைக்கு கொண்டு தரலாமா அதுவும் பிரச்சனை இல்லையா அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் கூட காசு தருவோம் நான் இதையும் போடுறேன்னு சொன்னால் உண்மையாக வந்து 200 சாதாரண லாபம் உங்களோட தொழிலுக்கு இது லாபம் இல்லை ஆனால் நீங்கள் நம்ம மக்களுக்கான ஒரு சர்வீஸை செய்யணும் அதே நேரம் இங்கே நிறைய பேர் வரணும்னு இது எந்த இடத்துக்கு பெருமை அதுக்கான தான் நான் செய்கிறேன் சந்தோஷம் நம்ம மச்சான் நீ வாரியா வாரீங்களா அப்போ நம்ம வீடியோக்கு வரணும் கட்டாயம் 200 இந்த ஜக்கெட் எல்லாம் போட்டு இவ்வளோ சேஃப்டி எல்லாம் கொடுத்து அண்ணன் 200 காசு வாங்குறாரு என்ன இது அவர் என்னத்தில் எனக்கு தெரிஞ்ச அவர் சோஷியல் சர்வீஸ் செய்யலாம் போலோட ஆனால் பரவாயில்ல அவர் நல்லா தான் செய்கிறாரு இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் நான் ரோட்டில் போகணுமென்ட்டு ஆனால் நான் நிறைய தடம் போயிருக்கேன் இங்கே இல்லை நான் நிறைய இடத்த போயிருக்கேன் அப்படி இருந்தாலும் நம்ம நண்பர்களோட நம்ம இந்த நண்பரை பார்த்துருக்கேன் நான் இவர் ஓகே ஓகே ஜக்கெட் போடணுமெண்ட் அப்போ தான் சேஃப்டி நச்சலான கடலுக்குள்ள விழுந்தாலும் இந்த ஜக்கெட் தான் நம்மளை காட்டும் இருந்தாலும் வண்ண நம்மளை காப்பாற்றுறாரு இருந்தாலும் வந்து ஒரு சேஃப்டி முக்கியம் உண்மை ஓகே காப்பாற்றுறான் ஆமாம் ஓகே ஒரு சின்ன கையொண்டு காட்டிட்டு வந்து இப்போ தனியாக இழுத்துட்டு போறாரு போட்டில் ஒரு கட்டம் ஒரு தண்ணி அந்த ஆல்பம் வந்து கொஞ்சம் கூடி போன அப்புறம் தான் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் வேற ஓகே இல்லாட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண படையில அதான் நம்பர் ஒருத்தர் வந்திருக்காரு இந்த 13 வருஷத்து நண்பர் இன்றைக்கு தான் வந்திருக்காரு 13 வருஷம் வேற 13 வருஷம் ஆமாம் அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் வந்திருக்காரு இப்போ அண்ணா வந்து இதுக்கு என்ன அண்ணா சொல்றது மரக்கல் என்ன பேர் இதுக்கு பாய்க்கிறோம் தடி வச்சு தாங்குறதோ இதே வேற பேர் சொல்லுவாங்க மரக்கல் துடுப்பு மாறிய அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அண்ணா இப்போ தாண்டிட்டு போய் கொஞ்சம் அந்த ஆழ்கடலில் போன அப்புறம் அந்த என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு அதுக்கு பிறகு தான் அதில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு அதை பதிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு ஓட்டமும் ஓடும் சிறன்னு தான் ஓடும் என்ன மாதிரி எல்லாம் ரெடியா ரெடி ஓகே 200 என்னதான் சொன்னாலும் விறங்கைக்கு 200 தரணும் இல்லாடி 2 பேரும் தள்ளி விட்டுருவாங்க ஆளுக்கு 600 கொடுக்கணும் இல்லாடி அண்ணா வந்து அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ண போறாரு சரியா அவர் என்னடா அந்த ஆல்பம் கணக்காக பார்க்குறாரு மண்ணெண்ண லைன் வருதான்னு பார்க்குறாரு மண்ணெண்ண லைன் கொடுத்துருக்காரு என்னன்னாச்சு யோசிக்கிறீங்க கொஞ்சம் பிரேக் ஒன்று விட்டுருக்கீங்க அப்படியா ஓகே அடிக்கிற பாருங்க அவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த இழுவைக்கு கூட அந்த 200 பார்த்தாது சத்தியமா இருந்தாலும் ஒரு பெரிய ரவுண்ட் அடிக்க போறோம் ஹாய் ஓகே சென்டர்ல இருக்கோம் புடிங்க எல்லாம் அறுக்கி புடிங்கடாப்பா உயிரை உங்களோட உயிர் உங்க இல்லையா இல்ல மாறி பாரியா அண்ணா ஹாய் சொல்லுங்க அண்ணா முடிக்கிற படியா பார்த்து இந்தியாவுக்கு போட்டு வரலாம் போல எனக்கு
அண்ணன் என்ன எப்படியாச்சும் காப்பாத்தி மண்ணெண்ணெய் இல்லாட்டி இருக்காது. இழுக்காதா? தண்ணி சாமான் போனாலும் அண்ணன் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுக்காண்டி வந்து நடுக்கடலில் வந்து விட்டுட்டு நிற்கிறாருன்னு சொன்னால் ஒரு சந்தோஷத்துக்காண்டி. பட் இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். உண்மையாகவே இந்த நான் நினைக்கிற அளவுக்கு இந்த கடல் வந்து வேற லெவலில் இருக்குது. நம்மளோட வெளிநாட்டு நண்பர்கள் இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா தான் எடுக்கிறாரு. சரியா? ஒரு 200 ரூபான்றது நம்மளோட ஒரு டாலரை விட குறை. ஒரு டாலர் மாற்றினா கூட இங்கே 300 ரூபா காசு கிடைக்கும். ஆனால் வந்து அந்த 200 ரூபா காசு வாங்குறாரு. உண்மையிலேயே ஒரு சந்தோஷம். இந்த ப்ரைஸ் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு லாபம் தான். நான் நீங்கள் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து நீங்கள் எங்கேயும் போயிடலான்னு நீங்கள் வெளிநாட்டில் எல்லாருமே போய் வருவீங்க, போட்டில் போய் வருவீங்க. அப்படி போட்டில் போய் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. ஓகே நண்பர்களாக இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காசு வந்து இது உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் தான். நான் அப்படி தான் செய்கிறாங்க நான் நம்புகிறேன். என்ன வச்சு இந்தியா போமா கோட்டாவிடும் இதே சோட்டாவிடுவா. எங்க போறோம்? இந்தியாவுக்கு போறோம். இந்தியாவுக்கு போயிட்டுறோமா? எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கிறோம். உண்மையாகவே இந்த பயணம் வந்து நல்ல சிறப்பாக இருக்கு. என்னென்னு சொன்னால் எந்த பயமும் இல்லாமல் அண்ணன் அழகாக கூட்டிகிட்டு போனார். நான் கொடுத்த 200 ரூபாய்க்கு நான் 2000 ரூபாய்க்கு சாதிச்ச மாதிரி தான் கிடக்கு. சத்தியமாக சொல்கிறேன் அண்ணாச்சி. உண்மை தானே? உண்மை தானே? அதே மாதிரி தான் எல்லாரும். உண்மையா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்க இந்த இடத்துக்கு எல்லாரும் வரணும், நம்ம இடத்துல டூரிஸ்ட் கூடணும், அப்படித்தானே எதிர்பார்க்குறீங்க? இப்ப சனம் எல்லாம் ஒரு சந்தோஷப்படணும். இன்னைக்கு நம்ம காசை கொடுத்துட்டு நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னு கவலைப்படுறாங்க. அந்த இடத்துல இங்க கவலைப்பட மாட்டோம். மன திருப்தியா போகணும். உண்மையான விஷயம். இப்ப ஓடினே 200 ரூபா கொடுத்தா நஷ்டம் இல்லையேன்னு அவங்க நினைக்கணும். அதான் உண்மையா அண்ணாச்சி? உண்மை சொல்ல இந்த வியூவை நாங்க பாக்குற அளவுக்கு பல கோடி கிடைச்சாலும் கிடைக்கான்னு நான் நம்புறேன். ஓகே கைஸ், நாங்க மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நடைபெறும். ஓகே, பாய் பாய்.